பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் பொண்டாட்டி தான் இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில் நான் என் அம்மாவையும் எழுந்துட்டேன், என் பொண்டாட்டியும் எழுந்துட்டேன். அன்னைக்கு நடந்த அந்த சின்ன தகராறுக்கு நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அன்னைக்கு தகராறே பண்ணிருக்க மாட்டேன் சித்ரா. சித்ரா, இன்னைக்கு வேணா இந்த ரூம்குள்ள நீ இல்லாம இருக்கலாம், உன் வாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் மனசுல நீ மட்டும்தான் சித்ரா இருக்க. நான் சாவர வரைக்கும் இருப்பேன், எனக்கு எல்லாமாவும் இருப்பேன் சத்தியம் பண்ணிய. இன்னைக்கு என்ன விட்டுட்டு எங்க சித்ரா போன? சித்ரா, ஒரு புருஷனை எழுத பொண்டாட்டி விதம் என்ன? அப்ப நான் யாரு? எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல சித்ரா, எதுலயுமே கலந்துக்க பிடிக்கல. ராத்திரி தூக்கத்துல நான் புரண்டு படுத்தாலும் எனக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போய் நீ எழுந்திருச்சுருவ. போனா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சித்ரா. இப்போ உன்னோட நினைப்பு என்ன படுத்துது. எப்படா விடியோடு காத்துட்டு இருந்து விடிஞ்சோடனே மில்லுக்கு ஓடிடுறேன். சித்ரா சித்ரா, நான் உன் மேல என் உயிரைய வச்சிருந்தேன், உன்னை இழந்துட்டேன். இப்போ இப்போ சித்தி மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன். எங்க அவங்களையோ இழந்துருவேனோங்கிற பயத்துல அவங்களும் ஒட்டியும் விலகி ஏதான் இருக்கிறேன். சித்தி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கூட பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. ஆனா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லணும்னா என்னாலதான் அவங்களுக்கு கஷ்டம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இதே மாதிரி அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அதுக்காக அவங்க சொல்ற ஏதோ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி என்னால அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற பயம் வேற எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு சித்ரா. நான் என்ன சித்ரா பண்ண முடியும் சொல்லு? ரொம்ப குழப்பமா இருக்கு சித்ரா. நீ சொல்லு சித்ரா, இந்த விஷயத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும்? நீ என்ன சொன்னாலும் சரி, உன் முடிவை நான் ஏத்துக்கிறேன். சித்ரா, இப்ப நீ என் பக்கத்துல இல்ல, என்னால உன்னை பார்க்க முடியாது. ஆனா நிச்சயமா என் கூடவே தான் இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சித்ரா, இருக்கு. ஏன்னா இறந்தவங்களோட ஆத்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே சுத்தி சுத்தி தான் வரும்னு சொல்லுவாங்க. நான் நம்புறேன் நீ என் கூட தான் இருக்கிறேன்னு. சொல்லு, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கட்டுமா வேண்டாமா? ஏதோ ஒரு விதம்
ஏதோ ஒரு விதத்துல தயவு செஞ்சு உன் முடிவை என்கிட்ட சொல்லு சித்ரா. அதை எப்படியாவது எனக்கு காமி. சித்ரா, சித்ரா, சித்ரா. சரி சித்ரா, இது உன் சம்மதமா? நான் ஏத்துக்கிறேன், சம்மதிக்கிறேன். Escape. மருது, அவ வந்துட்டாடா. எவ சித்தி? வெண்ணிலாடா. அவ முன்ன போன மாதிரி இல்லடா, தக தகன்னு சாமி மாதிரி தெரியறடா. இந்தாங்க மாமா, விபூதி எடுத்துக்கோங்க. என்னம்மா ஈரத்தோட வந்திருக்கிற? மாமாவுக்காக வேண்டுதல் பண்ணிட்டு வரேன். நீ இத்தனை சிரமப்படுறியப்பா. வேண்டாம்ப்பா கல்யாணம், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சித்தி, இப்ப நான் தெளிவாயிட்டேன் சித்தி. இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் சித்ரா கூடவே இருந்து பாத்துப்பா. எனக்கு தெரியும். நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க சித்தி. அவசரப்பட்டு எந்த முடிவும் இல்லவே இல்ல சித்தி, நான் அவசரப்படல. சித்ரா என் கூடவே இருக்கிறாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சித்தி. இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது சித்தி, நிச்சயமா சொல்றேன். நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. எங்க எல்லாரையும் காணோம்? மேல இருக்காங்கம்மா. முத்து மாமா? அவனும் தான். சரி. சின்னத்த, விபூதி எடுத்துக்கோங்க. வெண்ணிலா, நீ எப்படி வந்த? இதே மாதிரிதான் சின்னத்த நடந்து வந்த. என்னத்த காமெடி பண்றீங்களா? நானே கதி கலங்கி போயிருக்கு. காமெடி பண்ணடா. அத்தை, வெண்ணிலா, வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேத்திட்டியா? பின்ன நிறைவேத்தாம வருவேனா? நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிட்டியா? ஆமா சின்னத்த, ஆனா அந்த குளம் தான் பயங்கரமான குளம். திடீர்னு கீழே இழுத்துருச்சு. நான் அப்படியே சகதியில சிக்கிக்கிட்டேன். நான் உள்ள போய் மயக்கமாயிட்டேனா,
இல்ல நீந்தி வந்தனானே தெரியல. கண்ணு முழிச்சு பார்த்தா கரையில கிடக்குற. போய் சாமிய வேண்டிக்கிட்டேன். சாமி என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? நீ விரும்பின மாலை தேடி வரும்னு சொல்லுச்சு. சரி, முத்து மாமா என்ன சொன்னாரு? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரா? இப்போதான் வெண்ணிலா முத்தரசு அக்கா கிட்ட கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுச்சு. ஆ? சரி, நான் போய் பேசிட்டு வரேன். அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். விபூதி எடுத்துக்கோங்க. நான் போய் மாமா கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா. இருங்க, நானே வைக்கிறேன். என்ன திடீர்னு கோயிலுக்குலாம்? எல்லாம் உனக்காக தான் மாமா. நான் கோயிலுக்கு போனதுனால தான் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச தெரியுமா? சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு நீதான் காரணம்னே வச்சுக்கோ. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ வெரி மச். பாய். குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ, குயிலே போ போ இனி நான் தானே, இனி ஒன்றாம் அது என்றாம், குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை இனி நெஞ்சில் சுமப்பேனோ, புத்தம் புது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேனோ, மன்னவன் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைப்பூ மெத்தை விரிப்பேன், உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன், மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே, வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே, கீதம் பாடுதே வாசல் தேடுதே, குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. என்னடா அப்ப ஏதோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கை காமிச்ச, இப்ப முழுசா வந்து நிக்கிறா. அதம்மா எனக்கு தெரியல. அவ தண்ணியில முழுகிட்டா இனிமே திரும்பி வர மாட்டான்னு என்கிட்ட போன்ல சொன்னானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, செத்தானுங்க. அவளே வந்ததுக்கு அப்புறம் அவனுங்க செத்து என்ன பிரயோஜனம்? அடுத்து அடுத்து என்ன செய்யணுமோ அதை யோசி. என்னமோ ஒண்ணு அவளை காப்பாத்துது, என்னன்னு தான் புரியல. நானும் வெள்ளிக்கிழமையானா ஏதோ நடக்குதுன்னு சொல்றேன், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. என்னையும் தனியா புலம்ப விட்டுட்டாங்க.
கலை ஏய் தள்ளி விட்டா விட்டுருவனா வரண்டி. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? ஆ லேட்டாக வந்தது இல்லாமல் ஏதோ விரோதி பிடிச்சி தள்ளுற மாதிரி என்னை தள்ளி விடுற. நான் உன்னை விரோதியா நினைச்சிருந்தா உன்னை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். 2 வீட்டோட விரோதம் போகணும்னு தானே நானே நினைக்கிறேன். சுபா வந்ததும் சமாதானம் வெள்ளை கொடின்னு ஆரம்பிச்சிடாத. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பூவும் அல்வாவும். நீயே பூ வச்சு விடு. ம் அ, அ, இந்த அல்வாவை கொஞ்சம் கையில் வச்சுக்க. ம். ஏய் விடு. ஏய் ஏய் பூவுக்கும் அல்வாவுக்கும் மயங்காத பொண்ணுங்களே இந்த உலகத்தில் இல்லை தெரியுமா? அப்போ எத்தனை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்க? இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நீ பேசாம வக்கீலுக்கே படிச்சிருக்கலாம். எதை பேசினாலும் உனக்கு சாதகமாவே பேசுற. மனசுல தோன்றத பேசுறதுக்கு வக்கீலுக்கு படிக்கணுமா என்ன? எல்லா பொண்ணுங்களுக்குமே கடவுள் ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வு கொடுத்துருக்கான் தெரியுமா? கலை இன்னைக்கு கூட வீட்ல தாத்தா பாட்டி கோவமா பேசினாங்க. நீ எவ்வளோ சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட நம்மளை பத்தி சொல்றியோ அவ்வளோ நல்லது. முத்து கல்யாணம் நடந்த அடுத்த நாளே நம்ம விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசுறேன். ம், போதுமா? வேண்டாம் மருது, யாராவது பார்த்துட்டு போறாங்க. நம்ம கல்யாணம் தான் நம்ம 2 குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உடம்பு தேடாம பார்த்துக்கணும். கலை இப்போ நான் என்ன பண்ணேன்? ஊர்ல அவன் ஹோட்டல்ல ரூம் போடுறான் தெரியுமா? ஏய், நீயும் அவ்வளோ கேவலமானவ இல்ல, நானும் அவ்வளோ சீப்பான பொண்ணு இல்லை. நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஐயோ ஐயோ பாட்டி. ஹலோ. பாட்டி. ஆமா பாட்டி. நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இதோ கிளம்பிட்டேன் பாட்டி. சரி சரி ஓகே. வச்சிடு. ஏய் நான் கிளம்புறேன். லேட்டாக போனால் பாட்டிக்கு சந்தேகம் வரும். கலை 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 என்னாச்சு? மசிய மாட்டேங்கிறாளா? எத்தனையோ பொண்ணுங்களை மடக்கிருக்கா, நான் இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, இல்ல 2 குடும்பமும் ஒன்னா சேரணும் ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி பேசுறா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அடுத்த தடவை அல்வால ஏதாவது கலந்து கொடுத்து மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு தோணுது. முத்து, என்னப்பா? கொஞ்சம் பேசணுப்பா. என்னப்பா நம்ம வீட்டிலே ஒளிஞ்சு நின்று கூப்பிடுற? என்னமோப்பா, நானே தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னப்பா சொல்ற? சரி விடுப்பா.
பேச வந்ததை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்பா இதை சொல்றதுக்காக அப்பா ஒளிஞ்சு நின்று கூப்பிட்ட? அது இல்லப்பா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம நான் சொல்றத நீ கேட்கணும், அதான் என்னோட ஆசை. ம் அப்போ நான் கோவப்படுற மாதிரி தான் நீ ஏதோ பேச போறேன்னு நீ போடுற பீடிகையிலே புரியுது. சொல்லு. நம்ம வெண்ணிலா இருக்கால்ல, ம் ஆமா. அவளை நீ கட்டிக்கலான்னு என் மனசுக்கு தோணுதுப்பா. அப்பா தயவு செஞ்சு என் பேச்சுக்கு நீ முட்டுக்கட்ட போடாதப்பா. நீ ஒருத்தனாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுப்பா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் சித்தி வச்சதுதான் இது சண்டை. பார், சித்தி பத்தி ஏதாவது குறை சொல்றதா இருந்தா தயவு செய்து என்கிட்ட பேசவே பேசாத. இல்ல முத்து, நான் குறை சொல்லல. நானும் இப்ப வரைக்கும் உன் சித்தி சொல்லுக்கு மறுப்பு சொல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உன் நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்ப்பா. அப்பா நான் உனக்கு சின்ன வயசுல நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தேன். அப்படித்தான் ஒரு நாள் நீ அம்மாவே வேணும்னு கேட்ட. அதுக்கு நான் என்ன வாங்கி தரதுன்னு தெரியல. அதனால தான் நீ நல்லா இருக்கணும், அம்மா இல்லாத குறை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இன்னொரு கல்யாணமே பண்ணேன். ஆனா 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 என்னப்பா, இப்ப நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ எல்லாரையும் நம்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. சரி, இப்ப போய் அது இதுன்னு பேசி உன்னை நான் குழப்ப விரும்பல. அப்பா இப்படி நீ பேசுறதா எனக்கு பெரிய குழப்பமாவே இருக்கு. சரி விடு, இப்ப நான் என்ன பண்ணுங்கிற அதை சொல்லு. சின்ன வயசுல உன் சந்தோஷம்தான் முக்கியம்னு நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இந்த அப்பாவுக்காக நீ ஒன்னே ஒன்று செய்ய முத்தரசு. வேற எதுவும் வேண்டாம். எனக்காக, உனக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கப்பா.